ஜீவன் விஷயங்களை எவ்வாறு அனுபவிக்கிறான் என்பது இங்கு கூறப்படுகிறது. ஸ்ரோத்ரம் சக்ஷுஸ்பர்ஷனம் ச ரசனம் கிராணமேவ ச அதிஷ்டாய மனச்சாயம் விஷயானுபசேவதே. செவி, கண், மெய் அதாவது தொடு இந்திரியம், சுவை இந்திரியம், முகர் இந்திரியம் இவற்றுடன் மனதையும் தன் வசப்படுத்தி என்பது அவற்றுள் வியாபித்து அவற்றுக்கு ஆதாரமாக இருத்தல் ஆகும். அப்படி இருந்து இவன் விஷயங்களை அனுபவிக்கிறான். இறைவனின் அம்சம் என்று கூறப்பட்ட ஜீவனே பழைய உடலில் விஷயங்களை எப்படி அனுபவித்தானோ அவ்வாறே இந்த உடலிலும் விஷயங்களை அனுபவிக்கிறான். ஓம் தத்சத்.